ராமேஸ்வரத்தில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றம் காரணமாக துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகின் நங்கூரம் அறுந்து வேறு ஒரு பகுதியில் கரை ஒதுங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. இப்ப எந்த பகுதியில் இந்த விசைப்படகு கரை ஒதுங்கி இருக்கிறது? மற்ற நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் பாதுகாப்பா இருக்கா? வங்கக்கடல்ல உருவாகி இருக்க புயல் சின்னம் காரணமாக ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கடல் சீற்றம் அதிகமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடித்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் துறைமுகம் மற்றும் பாம்பன் மண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்துல 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு விசைப்படகு நங்கூரம் இருந்து ராமேஸ்வரம் அடுத்துள்ள சேராங்கோட்டை கடற்கரை பகுதியில கரை ஒதுக்கி இருக்கு. இது மீனவர்கள் மத்தியில ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்துல இந்த 700 மேற்பட்ட விசைப்படகு மீன்பிடி தொழில் ஈடுபட்டாலும் இங்க படகை பாதுகாப்பா நிறுத்தி வைக்கிறதுக்கு தூண்டில் வளைவு இல்லாதன் காரணமாக இது போன்ற புயல் மற்றும் மழை காலங்கள்ல இந்த மாதிரி படகுகள் சேதமடைவது தொடர் கதையா இருக்கு. எனவே இந்த ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல தூண்டில் வளைவு அமைத்தரணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்பொழுது அந்த கரை ஒதுங்கிய நாட்டு விசைப்படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் ராமேஸ்வரம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா காற்று வேகம் அதிகமா இருக்கு. அதே போல கடல் சீற்றம் அதிகமா இருக்கு. அனைத்து மீனவர்களுமே தங்கள் படகுகளில் ஏறி படகை பாதுகாக்கும் பணியில ராமேஸ்வரம் மண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.